உங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த நாமத்தினாலே இந்த புத்தாண்டு ஆராதனைக்கு நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். ஆமென். நல்ல உற்சாகமை கரங்களை தட்டி, நல்ல உற்சாகமை கரங்களை தட்டி. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். ஆமென். ஒரு புதிய வாரத்தை தந்திருக்கிறார். ஒரு புதிய ஆண்டை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாள் கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணி இருக்கிற களி கூறுதலின் நாள். அல்லேலூயா. நல்ல மனமகிழ்ச்சியா தேவனுடைய சமூகத்தில் ஆடி பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டுக்குள்ள வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய ஆண்டுக்குள்ள வந்திருக்கிற இந்த நிமிடம் நம்முடைய இருதயத்தில் ஒரே ஒரு சிந்தனையோடு தான் நம்ம இந்த ஆராதனைக்குள்ள நம்ம போக போகிறோம். அல்லேலூயா. கடந்த 2025 ஆண்டுல உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த நல்ல நிகழ்ச்சிகள், நல்ல ஆசீர்வாதங்கள், நல்ல நினைவுகள், நல்ல யோசனைகள், நீங்கள் நினைச்சு பார்க்கும்போது உங்களுடைய இருதயம் களி கூறத்தக்கதான அந்த காரியங்களை இப்போது உங்களுடைய ஆத்மாவில் இருந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு இந்த புதிய ஆண்டுக்குள்ளார நீங்கள் போக போகிறீங்க. ஆமென். 2025 இருந்த எல்லா தேவையில்லாத காரியங்கள், எல்லா கசப்புகள், எல்லா தேவையில்லாத பலவீனங்கள், எல்லா சத்துருடைய கிரியைகள், உங்களுடைய தோல்விகள், நீங்கள் தோற்று போன காரியங்கள், இழந்து போன காரியங்கள், அதையெல்லாம் 2025 டிசம்பர் 31 விட்டு நல்ல நினைவுகளோடு நம்ம இந்த புதிய நாளுக்குள்ள அடி எடுத்து வைக்க போகிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சமூகத்தில் வரும்பொழுது, அவருடைய வாசல்களில் வரும்போது துதியோடும் அவருடைய பிரகாரங்களில புகழ்ச்சியோடும் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லுகிறது. அதே நேரத்தில் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது என்று சொல்லுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நேரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக எல்லோருமாய் கரங்களை தட்டி உற்சாகமாக புதிய ஆண்டுக்காக நன்றி செலுத்துங்களேன். ஒரு நிமிடம் நன்றி செலுத்துங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கணும்? நீங்க தான் உங்களுடைய வாழ்க்கைக்காக தீர்க்க தரிசனத்தை சொல்லிக் கொள்ள போறீங்க. யாரோ சொல்ற தீர்க்க தரிசனங்கள் உங்களுக்கு வேணாம். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த 2026 ஆண்டு நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆண்டு ராஜா எங்களுக்கு மன மகிழ்ச்சியா இருக்கும். இந்த ஆண்டு எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இந்த ஆண்டு எங்களுக்கு சமாதானமா இருக்கும். இந்த ஆண்டு நாங்கள் சமாதான வாழ்வை நாங்கள் காணுவோம். இந்த ஆண்டு எங்களுடைய கைகளில் பிரயாசத்தின் பலனை நாங்கள் சாப்பிடுவோம். இந்த ஆண்டு நாங்கள் அன்பாய் நிறைந்திருப்போம். நாங்கள் சமாதானமா இருப்போம். நாங்கள் சந்தோஷமா இருப்போம். ஒருவரை ஒருவர் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம். ஒருவரை ஒருவர் நாங்கள் கனம் பண்ணுவோம். ஒருவருக்காக ஒருவர் நாங்கள் விட்டு கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. நாங்கள் இழப்பதற்கு ஒன்றுமே இந்த ஆண்டில் இல்லப்பா. இந்த ஆண்டு முழுவதும் எங்கள் தேவன் எங்களுக்கு நன்மையினால நிரப்ப போகிறார். இந்த ஆண்டு எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த ஆண்டில தேவன் எங்களுக்கு அல்லேலூயா ஆசீர்வாத மழையை பொழிய பண்ண போகிறார். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்க போகிறார். எங்கள் கரத்தை பிடித்துக் கொண்டு இருக்க போகிறார். நாங்கள் நினைக்கிற எங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். எங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் பதில்கள் உண்டாகும். நல்ல கரைகளை தட்டி சொல்லுங்க. நாங்கள் எதற்காகவும் ஏங்கி இந்த ஆண்டு தவித்து கொண்டு இருக்க மாட்டோம். நாங்கள் எதற்காகவும் கஷ்டப்பட்டு கலங்கி கொண்டு இருக்க மாட்டோம். அல்லேலூயா. இந்த ஆண்டு ஒரு களி கூறுதலின் ஆண்டாக, இந்த ஆண்டு ஒரு மனமகிழ்ச்சியின் ஆண்டாக, இந்த ஆண்டு ஒரு வெற்றியின் ஆண்டாக எங்கள் தேவன் மாற்றி கொடுத்து தமது நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார். நல்ல கரையில தட்டுங்க, கரையில தட்டுங்க. நல்ல உற்சாகமாய் கரையில தட்டுங்க. நல்ல உற்சாகமாய் கரையில் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்துங்க. இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டை, புதிய நாளை, புதிய வாரத்தை நாங்கள் காண்பதற்காகவே எங்கள் தேவன் எங்களை எங்களுடைய சபையில கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறீரே. நன்றி. நல்ல இருதயத்தை திறந்து நல்ல ஆசீர்வாதமாய் கரைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் இந்த ஆண்டின் முதலிலே இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டு முழுவதும் தேவனுடைய கண்கள் உங்க மேல பதிந்திருக்க போகிறது. ஆண்டு முழுவதும் கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களோடு இருக்க போகிறது. ஆண்டு முழுவதும் கர்த்தருடைய ரட்சிப்பு உங்களுக்குள்ள இருக்க போகிறது. ஆண்டு முழுவதும் தேவன் கொடுக்கக்கூடிய சமாதானமும் சந்தோஷமும் உங்களோடு கூட இருக்க போகிறது ராஜா. நல்ல கரங்களை தட்டி உங்கள் வாழ்க்கை அது செழிக்க போகிறது. உங்கள் வாழ்க்கை அது ஆசீர்வாதமா இருக்க போகிறது. உங்களுடைய வாழ்க்கை நீங்க விரும்பினதை பார்க்கிலும் தேவன் விரும்பின வண்ணமாக உங்க வாழ்க்கை இருக்க போகிறது. ஒரு இழப்புகளும் உங்களுடைய வாழ்க்கையில வரப்போவது கிடையாது. ஒரு நன்மையும் உங்களுடைய வாழ்வில் குறைய போவது கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிபூரணம் உங்களுடைய வாழ்க்கையில நிக்க போகிறது ராஜா. நன்றி 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 ராஜா. உமது கரமே எங்கள் மத்தியிலே எழும்பி நிற்கிறது. தேவனுடைய சபையில தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவ ஜனங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் வந்து அவர் நின்று கொண்டு இருக்கிறார். உங்கள் பேரில் அவர் களி கூறுகிறார்.
உங்களுக்காகவே அவர் யாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவனுக்காக மீண்டும் ஒரு விஷயம் நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. அல்லேலூயா. வேதம் சொல்லுறது கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லும் பொழுது, அல்லேலூயா, தேவனுடைய மகிமையான அந்த ஷெக்கினா அது இறங்கி வந்ததற்காக நன்றி. அந்த ஷெக்கினா இறங்கி வந்ததற்காக நன்றி. அல்லேலூயா. இருங்கப்பா, உங்களுக்கு ஷெக்கினா இறங்கி வந்ததற்காக நன்றி அப்பா. அல்லேலூயா. யோபு 9வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் உங்களுக்கு செய்கிறார். அல்லேலூயா. இந்த ஆண்டு அதிசயங்களின் ஆண்டு. ஆமென். இந்த ஆண்டு அற்புதங்களின் ஆண்டு. எந்தெந்த அற்புதங்களுக்காகவும் அதிசயங்களுக்காகவும் சென்ற ஆண்டு நீங்கள் அழுது கொண்டிருந்தீங்களோ, என் தேவன் அதை இந்த ஆண்டு நிறைவேற்றி கொடுத்து உங்கள் இருதயம் களி கூறும்படிக்காக செய்திருக்கிறார். அதற்காகத்தான் இந்த புதிய நாள்ல உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காகத்தான் இந்த புதிய வாரத்துல மாதத்துல கொண்டு வந்திருக்கிறார். உங்களுடைய நினைவுகள் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆகவே நல்ல ஒரு களி கூர்ந்த இருதயத்தோடு கூட ஆரம்பம் எங்களுக்கு அற்பம் தான் ஆண்டவரே, ஆனால் முடிவு அது என்றென்றைக்கும் சம்பூர்ணமா இருக்கு. நல்ல கரங்களை தட்டி அந்த புதிய நாளுக்குள்ள நம்ம அழைத்து கொண்டு வந்த தேவனை நல்ல உற்சாகமாய் பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆமென். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். ஆரம்பம் அற்பமானாலும் எங்கள் முடிவு சம்பூர்ணமாய். குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும்.
ஆண்டுக்குள்ள வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு தேவைகள் என்னவென்று சொல்லி தேவனுக்கு தெரிந்தாலும் அதை உங்கள் வாயிலிருந்து புறப்படும்படிக்காக அவர் விரும்புகிறார். உங்கள் தேவைகளை சொல்லுங்க, உங்கள் தேவைகளை சொல்லுங்க. எதுல நீங்க சீர் பொருந்தணும், எந்த இடத்துல நீங்க சமாதானம் ஆகணும், எந்த இடத்துல உங்களுக்கு தேவை இருக்கிறது, எந்த இடத்துல சரீரத்துல உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகணும், எந்த இடத்துல உங்களுக்கு சரித்திரங்கள் நீங்கணும், எந்த இடத்துல பொருளாதாரம் உங்களுக்கு செழிப்பாகணும், எந்த இடத்துல உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகணும், அதை பேசுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த தேவை இருக்கிறது ராஜா. அப்ப இந்த புதிய ஆண்டுல எங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டந்தனையான நன்மைனால எங்களை நிரப்புகிறீங்க ராஜா. இரட்டந்தனையான நன்மைனால நிரப்புறீங்க. எங்களுடைய மாறா எல்லாம் மதுரமாய் மாற போகிறது. எங்களுடைய சாம்பல் எல்லாம் சிங்காரமாய் மாற போகிறது. எங்கள் கண்ணீர் எல்லாம் களிப்பாய் மாற போகிறது. தேவன் எங்கள் சார்பில எங்களுக்காக யுத்தங்களை செய்கிறவராக இருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் ஆண்டவரை சும்மா இருக்க போகிறோம். 2026ல எங்களுக்காக கர்த்தர் அவர் யுத்தம் செய்ய போகிறார். நாங்கள் பெருக போகிறோம், நாங்கள் செழிக்க போகிறோம், நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க போகிறோம். 2026 ஏதோ ஒரு புதிய ஆண்டு கிடையாது. எங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ஆண்டு, எங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆண்டு, எங்கள் வாழ்க்கையை தலை நேராக மாற்றக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கிறது. ஆரம்பம் ஆண்டவரே, ஏதோ நேற்று நாங்கள் பழைய ஆண்டுல இருந்தோம், இன்றைக்கு புதிய ஆண்டுல வந்தோம் என்பதை போலத்தான் தோன்றுகிறது. ஆனாலும் இந்த ஆண்டில் எங்களுக்கு சம்பந்தம் உண்டாக போகிறது. இந்த ஆண்டில் எங்களுக்கு செழிப்பு உண்டாக போகிறது. சபையாருடைய வறட்சிகள் செழிப்பாக இருக்கிறது. மீண்டமாய் ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணம். எங்களுடைய முடிவு சம்பூர்ணம். ஆரம்பம் அற்பமானாலும் எங்கள் சபையினுடைய முடிவு சம்பூர்ணம். முடிவு சம்பூர்ணமா. எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். என் வறட்சி செழிப்பாகட்டும். வறட்சிகள் என் வறட்சி செழிப்பாகட்டும். அதனால கிருபை புது கிருபை தாரும் தேவா. எல்லாம் ஒருவரும் சும்மா இல்லாம வேலனை தாரும் நல்ல பலமாய் கரையை கட்டிக்கொண்டு புது கிருபை தாரும் தேவா. ஆமென். புது வேலனை தாரும் தேவா. ஆமென். புது கிருபை தாரும் தேவா. தாங்க வேலனை தாரும் தேவா. எங்களுக்கு கிருபை தான் ஆண்டவரே. கிருபை தாரும் தேவா. இந்த ஆண்டு எங்களுக்கு கிருபை தான் வேணும். வேலனை தாரும் தேவா. கிருபை புது கிருபை தாரும் தேவா. ஒவ்வொருவருக்கும் சபையார் ஒவ்வொருவருக்கும் அந்த புதிய கிருபை வேணும். கிருபை தாரும். அந்த கிருபை தான் எங்கள் சவால்களை சந்திக்க எங்களுக்கு உதவி செய்ய போகிறது. அந்த கிருபை தான் எங்களை பரிசுத்தமாய் வாழ உதவி செய்ய போகிறது. அந்த கிருபை தான் இந்த ஆண்டு முழுவதும் பலத்தோடு வாழ செய்ய போகிறது. அந்த கிருபை தான் எங்களை ஜெயம் எடுக்கிறவர்களாக மாற்றப் போகிறது. புது கிருபை தாரும் தேவா. தாரும் தாரும் வேலனை தாரும் தேவா. ஆமென். புது கிருபை தாரும் தேவா. புது வேலனை தாரும் தேவா. என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சொல்லுவோம். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். கிருபை புது கிருபை இந்த புதிய ஆண்டுல தேவனுடைய புதிய கிருபையோடு கூட நம்ம நுழைய போகிறோம். கிருபை தாரும் தேவா. ஆமென். வேலனை தாரும் தேவா. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல உங்க வாயில திறந்து சொல்லுங்க, ஆண்டவர் இந்த புதிய 2026ல எங்களுக்கு எது இருக்கிறதோ இல்லையோ உம்முடைய பூரண கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. சொல்லுங்க, உம்முடைய பூரண கிருபை எங்களுக்கு வேணும். சொல்லுங்க, உம்முடைய பூரண கிருபை எங்களுக்கு வேணும். சொல்லுங்க, உம்முடைய கிருபை எனக்கு வேணும். இந்த 2026ல 365 நாட்களும் உம்முடைய கிருபை எங்களுக்கு புதிதாக 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 எங்களுக்கு அது வேணும் என்று சொல்லி அப்பா நாங்கள் சபையாய் இவன் நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அவர் வாக்கு தத்தத்தை கொடுக்க போகிறார். இந்த ஆண்டு நம்மளுக்கு ஒரு புது வாக்கு தத்தத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா.
அவர் வாக்கு பண்ணினதை நிச்சயமாக நிறைவேற்றப் போகிறார். அல்லேலூயா. ஹalleluya. வேதத்தில் சொல்லுகிறது வாக்கு தத்தத்தை பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் இந்த 2026 நம்மளுக்கு சந்தோஷத்தை தரப்போகிறார், சமாதானத்தை தரப்போகிறார், நம் இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. அதற்காக உற்சாகமாக கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். உற்சாகமாக கரங்களை தட்டுவோமா? வாக்கு
இன்றைக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்க போகிறார். இந்த வாக்குத்தத்தம் இந்த ஆண்டு முழுவதும் நிச்சயமாக நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. நமக்கு எதிரிகள் வரலாம், நமக்கு துன்பங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், ஆனா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வாக்கு பண்ணினவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். வாக்குத்தத்தத்தை நிச்சயமாக நிறைவேற்ற போகிறார். நமக்கு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார், சந்தோஷத்தை தரப்போகிறார், சமாதானத்தை தரப்போகிறார். ரெட்டிப்பான காரியங்கள், ரெட்டிப்பான நன்மைகள், ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள் தேவன் நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. அவர் ஒரு பொய் சொல்லுகிற ஒரு தேவன் இல்லை. தேவன் வாக்கு பண்ணினதை நிச்சயமாக நிறைவேற்ற போகிறார். கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆமென். மீண்டும் இந்த வரிகளை பாடுவோமா? வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? விசுவாசத்தோடு வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை இல்லை, ஒருபோதும் இல்லை. இல்லை இல்லை, ஒரு நாளும் இல்லை. இல்லை இல்லை, ஒருபோதும் இல்லை. இல்லை இல்லை, ஒரு நாளும். வாக்கு மாறாதவர். இயேசு வாக்கு மாறாதவர். வாக்கு மாறாதவர். வாக்கு மாறாதவர். இயேசு வாக்கு மாறாதவர். காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே இல்லை இல்லை, நான் நம்புவது இல்லை. இல்லை இல்லை, நான் தளம்புவதில்லை. இல்லை இல்லை, நான் நம்புவது இல்லை. இல்லை இல்லை, நான் தளம்புவதில்லை. இயேசு ஜீவிக்கிறார். என் இயேசு ஜீவிக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார். என் இயேசு ஜீவிக்கிறார். இயேசு என்னோடு தான் சொல்லுமா? இயேசு என்னோடு தான். என் இயேசு என்னோடு தான். இயேசு என்னோடு தான். என் இயேசு என்னோடு தான். கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டுவோம், தட்டுவோம், தட்டுவோம். தேவன் அவர் நல்லவர். ஒருபோதும் அவர் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டில் நம்ம வந்திருக்கிறோம். நிறைய பேர் பயந்து கொண்டு இருப்பாங்க, நிறைய பேர் தோல்வியோடு இருப்பாங்க, கஷ்டத்தோடு இருப்பாங்க, நிறையா குழப்பங்கள் வரும். ஆனால் தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே, திகையாதே, நானே உன்னோடு கூட இருக்கிறேன், நானே உன் தேவன். அல்லேலூயா. தேவன் ஒருபோதும் நம்ம கைவிட மாட்டார். அவர் கிருபை ஒருபோதும் நம் வாழ்க்கையில் இருக்கும். அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, நானே உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த வருடம் முழுவதும் நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. இந்த பாடலை பாடுவோமா? கரங்களை தட்டி உற்சாகத்தோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு இந்த பாடலை பாடுவோம். பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே. அல்லேலூயா. பயப்படாதே மகனே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். சொல்லுவோம். பயப்படாதே மகளே, பயப்படாதே, நான் உனக்காக இருக்கிறேன். நான் கூட இருக்கிறேன். சொல்லுவோம். பயப்படாதே மகனே, பயப்படாதே,
இருக்கிறார், ஒரு தாயாக இருக்கிறார். அல்லேலூயா. நம் வியாதிகள் எல்லாம் எடுத்து போடுகிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு சுகத்தை தருகிறார், நமக்கு ஜீவனை கொடுக்கிறார், சந்தோஷத்தை தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த துதிகள், கனங்கள், மகிமைகள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேட்கிறோம். எங்கள்